வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல் மூலமா மறுபடியும் உங்கள எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் ஒரு வேக்கன்சி வீடியோ தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னோட வேக்கன்சி வீடியோவ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 2 விஷயத்த பத்தி பேசிருவோம். 1 ஃபியூச்சர் லைஃப் சேனல சப்ஸ்கிரைப் பண்றது. ஃபியூச்சர் லைஃப் சேனல சப்ஸ்கிரைப் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நான் போடுற வேக்கன்சி வீடியோக்கு ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒண்ணு இருக்கு. அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒண்ணு இருக்கு. அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சா தான், நீங்க அந்த வேலைக்கு குவாலிஃபைடா இருந்தா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் இந்த சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மாத்திரம் தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாரி உங்களுக்கு தெரிஞ்ச படிச்சுட்டு இருக்கிற, படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்க எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் அவங்களுக்கு ஃபியூச்சர் லைஃப் சேனலை பற்றி சொல்லுங்க. அவங்களுக்கும் ஃபியூச்சர் லைஃப் சேனலோட லிங்கை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு இது கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்டா இருக்கும். அதுக்கப்புறம் 2வது விஷயம், நான் போடுற வீடியோ எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஏன் இன்ஃபர்மேஷன் வீடியோ அப்படின்னு சொல்றேன்னா, படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும், வேலை தேடிட்டு இருக்க கேண்டிடேட்டா இருந்தாலும், எல்லா நியூஸ் பேப்பரையும், வேக்கன்சி ரிப்போர்ட்டையும் படிச்சு, வேக்கன்சி தெரிஞ்சு அப்ளை பண்றது அப்படிங்கிறது இம்பாசிபிள். ஸோ எனக்கு தெரிய வர வேக்கன்சி எல்லாமே நான் ஒரு சின்ன வீடியோவா போட்டுட்ருக்கேன். என்னோட வீடியோல 2 இடத்துல யாரு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் நோட் பண்ணி தரேன். நீங்க அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போய் மேலே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் படிச்சு, புரிஞ்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணி, அவங்களோட லிங்க்ல போய் அப்ளை பண்ணணும். அதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர். ஏன்னா, வீடியோ லென்த்தா போகக்கூடாது அப்படின்றதுனால, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ மாத்திரம் தான் எப்பயுமே நான் வீடியோவா குடுக்குறேன். மீதி படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். எக்ஸாம்பிள், இப்போ பார்க்க போற வீடியோக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அது ஒரு கிட்டத்தட்ட 23, 24 பேஜ் குடுத்துருக்காங்க. ஸோ அவ்ளோ விஷயங்களையும் வீடியோவா கொண்டு வர முடியாது என்னால. அது ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஸோ இந்த மாரி விஷயங்களெல்லாம் நான் எப்பயுமே விட்டுட்டு தான் வீடியோ பண்றேன். இந்த விஷயங்களெல்லாம் நீங்க அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல போய் பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் சொல்றேன். இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். இன்னைக்கு இந்த வேக்கன்சி அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். நான் எப்பயுமே என்னோட வீடியோல படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஏன் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ சொல்றேன் அப்படின்றது இன்னைக்கே தெரிஞ்சிரும். ஏன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேக்கன்சி எல்லாமே ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 2025 பாஸ் அவுட் எல்லாருமே இந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் சொல்றேன். என் ஸ்டூடண்ட்ஸும் என்னோட வெப்சைட்ட என்னோட ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேக்கன்சி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேக்கன்சிஸ். அவங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளையிங் பிரான்ச், கிரவுண்ட் டியூட்டியில் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் இதுதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறது 2 டிசம்பர் 2024. அப்ளிகேஷன் எண்ட் ஆகிறது 31 டிசம்பர் 2024. ஸோ 31 டிசம்பருக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிஸ்க்கும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த வேக்கன்சி மென் அண்ட் உமன் 2 பேரும் அப்ளை பண்ணலாம். இது ஃப்ளையிங் குரூப் அப்படின்றது ஏ குரூப் ஏ கஸ்டர்ட் ஆஃபீஸர்ஸ். இது ஃப்ளையிங்கில் கிரவுண்ட் டியூட்டி அண்ட் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பிரான்ச் இதுதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆன்லைன் ஏஎஃப்சிஏடி எக்ஸாம் ஒன்று நடத்துகிறாங்க. இந்த ஏஎஃப்சிஏடி அப்படிங்கிறது ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எழுதி நீங்கள் குவாலிஃபை ஆகணும். இந்த டெஸ்ட் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22 February 2025 இது சாட்டர்டே வருது. 23 February 2025 இது சண்டே வருது. ஸோ இந்த டேட்டில் இவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அடுத்தது என்னென்ன வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎஃப்சிஏடி என்ட்ரி மூலமாக நீங்கள் ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, அதில் மென்னுக்கு 21, உமனுக்கு 9 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அதே ஏஎஃப்சிஏடி என்ட்ரி மூலமாக கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் இதில் டெக்னிக்கலில் வந்துட்டு ஏரோநாட்டிக்கல் ஏரோநாட்டிக்கல் எம் அப்படின்னு 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதில் மென்னுக்கு ஏஇஎல்ல 95ம்
ஏஇஎம்ல 53யும் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உமன்ஸ்க்கு ஏஇஎல்ல 27ம் ஏஇஎம்ல 14ம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல். இந்த கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலில் என்ன போஸ்டிங் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பன் சிஸ்டம் பிரான்ச். இதில் மென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 14 வேகன்சி, அட்மினிஸ்ட்ரேஷனில் 42, லாஜிஸ்டிக்கில் 13, அக்கௌண்ட்ஸில் 11, எஜுகேஷனில் 7, மெட்டராலஜியில் 7 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் ஏஎஃப்சிஏடி என்ட்ரியில் உமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெப்பன் சிஸ்டம் 3, அட்மினிஸ்ட்ரேஷனில் 11, லாஜிஸ்டிக்கில் 3, அக்கௌண்ட்ஸில் 2, எஜுகேஷனில் 2, மெட்டராலஜியில் 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஎஃப்சிஏடி என்ட்ரி இல்லாமல் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஒன்று இருக்குது. இந்த என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரியில் வரவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் அப்படின்னா இதில் சிஏடி என்ட்ரியில் சிடிஎஸ்சி அப்படின்ற ஒரு என்ட்ரி சொல்கிறாங்க. இந்த சிடிஎஸ்சி அப்படின்னா கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம். இந்த கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது எந்த இந்தியன் நேஷனலாக இருந்தாலும் நான் ஆர்மிலேயோ நேவிலேயோ ஏர்ஃபோர்ஸ்லேயோ கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். இந்த எக்ஸாம் யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நடத்துகிறாங்க. நீங்கள் யூபிஎஸ்சியோட ஆத்தரைஸ்டு வெப்சைட்டில் போய் அதை தெரிஞ்சு நீங்கள் எழுதி குவாலிஃபைடு ஆயிட்டீங்க அப்படின்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் திருப்பி வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 10% சீட்ஸு அவுட் ஆஃப் சிடிஎஸ்சிலேருந்தும் 10% சீட்ஸ் அவுட் ஆஃப் ஏஎஃப்சிஇடிலேருந்தும் எடுத்துக்கிறாங்க. ஸோ வேகன்சி பொசிஷனை பார்த்தாச்சு. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கமிஷன். இதில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இருக்குது மென் அண்ட் உமனுக்கு. இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது 14 இயர்ஸ், அதனால 14 வருஷம். இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் கிரவுண்ட் டியூட்டி பார்த்தீங்கன்னா 10 வருஷம், ஒருவேளை 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது அவங்களோட சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட், அவைலபிலிட்டி ஆஃப் வேகன்சியை பொறுத்தது. ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பர்மனன்ட் கமிஷனும் ஆஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் அவங்களோட சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட், அவைலபிலிட்டி, வேகன்சி, வில்லிங்னஸ், மெரிட், சூட்டபிலிட்டியை பொறுத்து அவங்க கொடுப்பாங்க. முக்கியமான விஷயம், ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் கிராண்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். நேஷ்னாலிட்டி, கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அது 1955 இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் பிரான்ச்சு ஏஎஃப்சிஏடி என்ட்ரியாக இருந்தாலும் என்சிசி என்ட்ரியாக இருந்தாலும் அவங்களோட ஏஜ் 20 to 24 இருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா யாராவது ஒரு கேண்டிடேட் வேலிட் அண்ட் கரண்ட் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க 26 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃப்ளையிங் பார்த்தோம் இல்லையா. அடுத்தது கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல், இது 20 to 26 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு கேண்டிடேட்ஸ் 10th அண்டு 12th இதில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக 50 படிச்சிருக்கணும். 50% மார்க்குக்கு கீழே வாங்கியிருக்கக்கூடாது. அதே மாதிரி கிராஜுவேஷன் ஒரு 3 இயர்ஸ் டிகிரி கோர்ஸாக ஒரு ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் 60% மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்கணும். பிஇ, பிடெக் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல். இந்த கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலில் நான் சொன்ன மாதிரி ஏஇஎல் கேட்டகரி, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரியில் வரவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங்க்கு சொன்ன மாதிரியே 10th + 2ல் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். 50% மார்க்குக்கு மேலே தான் எடுத்துருக்கணும். அவங்க ஒரு கிராஜுவேஷனும் பண்ணியிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேஷன் இன்ஜினியரிங் எல்லாம் கிராஜுவேட்டாக இருக்கணும் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த டெக்னிக்கலில் என்னென்னவெல்லாம் கிராஜுவேஷன் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பார்க்க போனால் இன்ஜினியரிங்கில் இருக்கிற எல்லா பிரான்ச்சும் இங்கே அப்ளை பண்ணலாம் இந்த டெக்னிக்கலுக்கு, கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்கு. அடுத்தது அதே கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலில் நான் ஏஇஎம் அப்படின்னு சொன்னேன், மெக்கானிக்கல். இதுலேயும் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸு 10th 12th படிச்சிருக்கணும். 50% மார்க்குக்கு மேலே தான் எடுத்துருக்கணும். அதே மாதிரி மினிமம் ஒரு 4 இயர்ஸ் டிகிரியாக இருக்கணும். அது போஸ்ட் கிராஜுவேஷனாகவும் இருக்கலாம். இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. 60% மார்க்குக்கு மேலே எடுத்துருக்கணும். ஸோ இதில் என்னென்ன இன்ஜினியரிங் அப்படின்னா ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல், அந்த டெக்னிக்கல் ஏஇஎல்லில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கிற எல்லா பிரான்ச்சும் இருந்தது.
இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கும் மெக்கானிக்கலும் மாத்திரம்தான் நோட் பண்ணியிருக்காங்க. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். ஸோ இது படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பிஜியோ யூஜியோ அவங்க 60% மார்க்குக்கு மேலே எடுத்து இருந்தால் அவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல், இதில் நிறைய போஸ்டிங் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வெப்பன் சிஸ்டமில் இதே மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் 10th 12th படிச்சிருக்கணும். 50%க்கு மேலே தான் மார்க் எடுத்துருக்கணும். 3 years டிகிரி கோர்ஸ் ஏதாவது படிச்சிருக்கலாம். அதில் 60% மார்க்குக்கு மேலே எடுத்துருக்கணும். பிஇ பிடெக் படித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், இதில் 10th + 2ல் அவங்க 10th + 2 பாஸ் பண்ணியிருக்கணும், கிராஜுவேட் ஆகிருக்கணும், மினிமம் 3 years டிகிரியாவது படிச்சிருக்கணும், 60%க்கு மேலே மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா அந்த இதில் 60% மார்க் எடுத்தவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அக்கௌண்ட்ஸ் பிரான்ச், இதுலேயும் 10th + 2 கிராஜுவேஷன் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். முக்கியமாக பிகாம் டிகிரி மினிமம் 3 years கோர்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ஃபினான்ஸு ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா சிஏ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது எஜுகேஷன் பிரான்ச், இதில் பார்த்தீங்கன்னா 10th + 2 பாஸ் பண்ணிக்கணும், போஸ்ட் கிராஜுவேஷன் ஏதாவது பண்ணியிருக்கணும், அதில் 50% மார்க்குக்கு மேலே எடுத்துருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெட்டராலஜின்னு சொன்னேன். மெட்டராலஜியில் பார்த்தீங்கன்னா 10th + 2 பேசிக் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் 60K மேலே எடுத்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணணும். அதே மாதிரி 4 years கிராஜுவேஷன் ஏதாவது படித்தவங்க, இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் படித்தவங்க 60% மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல், இவங்க இந்த மாதிரி இன்ஜினியரிங் படித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க இதை அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டையும் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது அதே மாதிரி இத்தனை சீட்ஸை நான் சொன்னேன் இல்லையா, இதில் ஒன்று லா படித்தவங்களுக்கு அலாட் பண்ணுறாங்க கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலில். ஏன்னா ஐஏஎஃப்ல இருக்கிற லீகல் டியூட்டிஸை பார்க்கறதுக்காக லாக்கு அந்த ஒரு சீட்டு அவங்க ரிசர்வ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஃபைனல் இயர் டிகிரி கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தால் அவங்க 2025 பாஸ் அவுட்டாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஆனால் ப்ரெசண்ட்டில் எதுவும் பேக்லாக், அதாவது அரியர்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 60% மார்க்குக்கு மேலே எடுத்துருக்கணும். அதே மாதிரி டிக்ளேர் பண்ண எல்லா மார்க் ஷீட்ஸ்லேயும் அவங்க கால்குலேட் பண்ணாங்கன்னா 60% மார்க்குக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒருவேளை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். ஆனால் 30th November 2025க்கு முன்னாடி உங்களோட கிராஜுவேஷன், அதாவது கோர்ஸ் கம்ப்ளீஷன், மார்க் ஷீட் எல்லாமே அவங்களுக்கு சப்மிட் பண்ணிடணும். இதில் எந்த ரிலாக்ஸேஷனும் அவங்க கொடுக்கல. அடுத்தது ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், இதில் அப்பெண்டிக்ஸ் ஏன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு 23-24 பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஐஏஎஃப் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். இதில் ஆதார் கார்டு வந்து மேண்டேட்ரி, அதை வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எல்லாமே ஒரு தடவைக்கு 2 தடவை ரிவ்யூ பண்ணி வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ட் பண்ண முடியாது. கரெக்ட் இல்லாத ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் எது இருந்தாலும் உங்கள் கேண்டிடேச்சரை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ளீஸ் ஒரு தடவைக்கு 2 தடவை ஷூராக பார்த்து தெரிஞ்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லேருந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சப்மிட் பண்ணி அப்புறம் பேமெண்ட் கொடுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் இது வரைக்கும் பார்த்த எந்த வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட்லேயும் இவ்வளோ டீட்டெயிலாக எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்ததை நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஏர்ஃபோர்ஸில் தான் பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பு கம்ப்யூட்ரு ஒர்க் பண்ண தெரிஞ்ச ஒரு 5வது 7வது 8வது படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட ஈஸியாக அப்ளை பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை போய் பார்த்தாலே எப்படி அப்ளை பண்ணணுன்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எந்த எக்ஸாம்ஷனும் யாருக்கும் கிடையாது. 550 ரூபா சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைன் மோடு மாத்திரம்தான். அதே மாதிரி ஒருவேளை இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலோ
இல்ல கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலோ, நீங்க அப்ளை பண்றதுன்னா, நீங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு என்ஓசி வாங்கி, அத அப்லோட் பண்ணிடுங்க. ஒரிஜினலா கையில வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அதே மாரி என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஒண்ணு சொன்னேன். அவங்க சி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அந்த சி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள வாங்குனதா இருக்கணும். வேலிடா இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷன் டேட் ஆல்ரெடி சொன்ன மாரி 22 February இல்லன்னா 23 February இருக்கும். இவங்க இதுக்கான கால் லெட்டர் உங்களுக்கு குடுப்பாங்க. உங்க இமெயில் ஐடி, உங்க பர்சனல் மொபைல் நம்பர்ல இன்டிமேஷன் வரும். இது இல்லாம நீங்க உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லயும் அப்பப்ப நீங்க போய் பார்த்துக்கோங்க. இதுல ஏஎஃப்சிடில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அவேர்னஸ், வெர்பல் எபிலிட்டி இன் இங்கிலீஷ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் அண்ட் மிலிட்ரி ஆப்டிடியூட் டெஸ்ட். இதுலலாம் கொஷின் வரும். 2 ஹவர்ஸ் ஆகான எக்ஸாம். 100 கொஷின் இருக்கும். 300 மார்க் மொத்தமா. ஸோ இது அப்ஜெக்டிவ் டைப்பு. இங்கிலீஷ்ல மாத்திரம் தான் இருக்கும். இதுல கரெக்டான ஆன்சருக்கு 3 மார்க்கும், தப்பான ஆன்சரை நீங்க எழுதினீங்கன்னா 1 மார்க்கும் டிடக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டேட் அண்ட் டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த ஏஎஃப்சிஏடி எக்ஸாம் எழுதி குவாலிஃபை ஆயிட்டீங்க, இன்டர்வியூல, மெடிக்கல் டெஸ்ட்ல எல்லாம் குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் குடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் எப்ப ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரி 2026 ஃபர்ஸ்ட் வீக்லயே ஆரம்பிச்சுருவாங்க. இந்த ட்ரைனிங் வந்து ஃப்ளையிங் அண்ட் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல். அதாவது டெக்னிக்கல் நான் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஜினியரிங்ல மோர் ஆர் லெஸ் எல்லா பிரான்ச்சும் ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல் இவங்க தான் டெக்னிக்கல். அதாவது ஏஇஎல், ஏஇஎம்னு சொல்லியிருந்தேன். இவங்க எல்லாருக்கும் 62 வாரம் 62 வீக்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதே கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் பிரான்ச்சாக இருந்தால் அவங்களுக்கு 52 வீக்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் கண்டிஷன். நீங்கள் ஃபிசிக்கலில் அவங்க இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் ஒரு 4 கிலோமீட்டர் 15 நிமிஷத்துக்குள்ளே ஓடணும். ஸ்கிப்பிங் இருக்குது, புஷ்அப்ஸ் இருக்குது, சிட் புஷ்அப்ஸ் இருக்குது. அது மினிமம் 20 ஈச்சு. சின் அப்ஸ் வந்து 8, ரோப் கிளைம்பிங் வந்து 3 to 4 மீட்டர்ஸ் இருக்கும். ஸ்விம்மிங் 25 மினிட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் அவங்களோட ஃபிசிக்கல் கண்டிஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதோட சேலரி ஸ்ட்ரக்சர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளையிங் ஆஃபீஸர் ரேங்காக இருந்தால் 56,100லேருந்து 1,70,077,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளைட் கேடட் அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஸ்டைபன் 56,100 rupees per month அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அது 1,25,00,000 அவங்களே இன்சூரன்ஸ் போட்டு தராங்க. இது இல்லாமல் அலவன்ஸ் இருக்குது. இந்த ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள். யார் யாருக்கு அப்படின்னா, நேச்சர் ஆஃப் டியூட்டியை பொறுத்து. அதே மாதிரி போஸ்டிங் வந்து ஒருவேளை டிரான்ஸ்போர்ட் டெக்னிக்கல், ஃபீல்டு ஏரியா, அதே மாதிரி ஹில் ஏரியா, ஸ்பெஷல் ஃபோர்ஸு, சியாச்சின் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஐலாண்டில் ஸ்பெஷல் டியூட்டி போட்டால் அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு இது இல்லாமல் ஒரு அடிஷ்னல் ஒரு பே இருக்குது, ஒரு அலவன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ட்ராவலிங் அலவன்ஸ். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமு இன்டர்வியூக்கெலாம் போகிறீங்க இல்லையா? ஸோ எக்ஸாமுக்கு இல்லை, இன்டர்வியூ, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இந்த செலெக்ஷனுக்கு போகும்போது உங்களுக்கான ஒரு ட்ராவலிங் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஏசி 3 டயர், ஏசி சேர் கார், இல்லைனா நார்மல் பஸ் ஃபேர். இது வந்து நீங்கள் உங்களோட பஸ் டிக்கெட்டு, ஒரு கேன்சல்டு செக்கு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆத்தரைஸ்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கேரியர் வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, https://carrier-indian-airforce.cdac.in. இல்லை அப்படின்னா இன்னொரு வெப்சைட் இருக்குது, https://afcat.cdac.in. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறது 2nd December 2024 11 AM இருந்து அப் டு எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் டேட் 31st December 2024 11:30 PM இது வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இதில் ரொம்ப ஸ்பெஷல், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஒன்று, நீங்கள் எந்த அரியர்ஸும் வச்சுருக்கக்கூடாது.
அவ்வளோதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்க அப்ளை பண்ணிட்டு, நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. அதே மாரி அவங்களுடைய இன்டர்வியூ எல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நவம்பர் 2025 வரைக்கும் டைம் தராங்க. உங்களோட ஃபைனல் இயர் மார்க் ஷீட்டோ, இல்ல கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டையோ நீங்க அவங்க கிட்ட குடுக்கறதுக்கு ஸோ தாராளமா அப்ளை பண்ணுங்க. அதே மாரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நடத்தின சென்னையில நடத்தின ஒரு பெரிய ஷோ நீங்க பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு வேலை நான் பண்ணணும்னு நெனச்சீங்களோ, அவங்களுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான். ப்ளீஸ் அப்ளை பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ.